ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஏஐல பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டைம் சீரியஸ் அனாலிசிஸ், அப்புறம் டேட்டா சயின்ஸ். ஸோ இதுல வந்து நீங்க வந்து இதுல ஒரு ஃபீல்டான டேட்டா சயின்ஸ் மட்டும் எதுக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்றத நான் சொல்றேன். மற்ற ஃபீல்ட்ஸ்லாம் பத்தி அடுத்த வீடியோல வேணும்னா சொல்லுங்க. அந்த ஃபீல்ட்ஸ்லாம் எதுக்காக பர்டிகுலரா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத நான் டீடைல்டா சொல்றேன். ஓகேவா? டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்னன்னா, டேட்டாவை வச்சுட்டு நம்ம வந்து அதோட ஃபுல் ஓவர்வியூவையும் நம்ம வந்து சொல்ல போறோம். சயின்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்களை வந்து டீடைல்டா வந்து பாக்குறது. ஸோ டேட்டாவோட டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து நம்ம வந்து பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து டேட்டா விஷுவலைசேஷன், நீங்க வந்து அந்த விஷுவலைசேஷன் டூல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பவர் பிஐ, டேபிளே, அப்புறம் கூகுள் டேட்டா ஸ்டுடியோ, இதுல எல்லாம் டேட்டாவை நம்ம கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு வந்து பிளாட் பண்ணி ஒரு விஷுவலைசேஷனா காமிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து விஷுவலைசேஷன், டேட்டாவை வந்து அனலைஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பண்றது தான் டேட்டா சயின்ஸ். இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா, அனலைஸ் பண்ணும் போதும் விஷுவலைசேஷன் பண்ணும் போதும் நம்மளால வந்து அந்த டேட்டாவை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டேட்டா வந்து அப்போ வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து இந்த டைம்ல வந்து நிறைய வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுல வந்து கம்மியா நடந்திருக்கு அப்படின்றத விஷயத்தெல்லாம் வந்து நம்மளால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். நம்ம ஒவ்வொரு டேட்டாவா எடுத்து ஓபன் பண்ணி பார்த்து 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 சொல்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளால சீக்கிரமா நம்மளோட டைமை கன்சியூம் பண்ண முடியுது. ஸோ டேட்டாவை வச்சு நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு, அனலைஸ் பண்றதுக்கு தான் டேட்டா சயின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது ஆக்சுவலா இதோட முக்கியமான கீ காம்போனன்ட்ஸ்லாம் என்னன்னா, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, டேட்டா கலெக்ஷன். ஸோ டேட்டா கலெக்ஷன்னா நமக்கே தெரியும். அவங்க யாருக்கு தேவையோ அவங்களே கண்டிப்பா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நமக்கு தேவையான விஷயத்த வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும்னா, அதை ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து டேட்டா கிளீனிங். இப்போ டேட்டா கிளீனிங் வந்து எதுக்குன்னா, நிறைய டூப்ளிகேட்ஸ் தெரியாம வந்து நம்ம வந்து ஒரே டேட்டாவை 2 டைம் வந்து இது பண்ணிருப்போம். இல்லைன்னா வந்து அதுல வந்து ஏதாவது தப்பா வந்து டேட்டாவை என்ட்ரி பண்ணிருப்போம். இந்த மாதிரி விஷயத்துக்கு டேட்டா கிளீனிங். டேட்டா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்றது. அனலைஸ் பண்றதுன்னா அதுல வந்து இப்போ வந்து ஒரு சில டைம்ல இந்த ஒரு இயர்ல வந்து ஒரு பிரான்ச், அதாவது இன்ஜினியரிங் நிறைய பேர் போய் சேர்றாங்க, இல்ல ஆர்ட்ஸ் நிறைய பேர் சேர்றாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ஒரு பேட்டர்னை வந்து ஃபைன் பண்றது தான் வந்து டேட்டா அனாலிசிஸ். ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து இவ்வளோ பேர் வந்து இங்க போய் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த ஹோல் டேட்டா வச்சு நம்ம சொல்லுவோம்ல, அது ஒன்று. விஷுவலைசேஷன் அப்படின்னா கிராஃப் மூலயமா பிளாட் பண்ணி பார்க்கறது, அது ஒண்ணு. அதுக்கடுத்து வந்து ஓகே இதெல்லாம் பண்ணிட்டோம்னா ஓகே இந்த டேட்டா நமக்கு தேவையா தேவையில்லையான்னு நம்மளால வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஒருவேளை தேவை எனக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அதை ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து அதை வச்சு மாடல் பில்ட் பண்றோம். மாடல் பில்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் டெசிஷன் மேக்கிங். ஸோ ப்ரெடிக்ஷன் தேவைப்படும் போது அதை ப்ரெடிக்ட் பண்றதை வச்சு நம்ம வந்து டெசிஷன் மேக் பண்ணுவோம். இதுல டைப்ஸ் அப்படின்னு வந்து டேட்டா சயின்ஸ்ல என்ன சொல்லலாம்னா, டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ், அதாவது பாஸ்ட் டேட்டா வச்சுட்டு நம்ம வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கள, அதை வந்து டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் டைப்ஸ்ல வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து டயக்னோஸ்டிக் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா, ஒய் டிட் இட் ஹேப்பன் அப்படின்னா, ஸோ ஓகே இந்த டைம்ல எப்படி வந்து சேல்ஸ் குறைஞ்சுது அப்படின்றத வந்து பண்றதுக்கு டயக்னோஸ்டிக் அனாலிட்டிக். அதுக்கடுத்து ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக், வாட் வில் ஹேப்பன். இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த பாஸ்ட் டேட்டா வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ன்றது. ஸோ வாட் வில் ஹேப்பன், ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக் ஒரு டைப். ப்ரெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக், வாட் ஷுட் வி டூ. ஓகே இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்ட்ல எப்படி நடந்திருக்கு, ஃபியூச்சர் மாடல் ட்ரெயின் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கும் ஒரு மாடல் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப வந்து இந்த அவுட்புட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத ஃபைன் பண்ணலாம். ஸோ அது ஒரு இது. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து டேட்டா வச்சு டேட்டா சயின்ஸோட ஓவர் ஒர்க். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.